வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவை பதிவிட்டுருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய வகையில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வர இருக்கிற வாரத்தில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் எல்லாம் எப்படி இருக்குது, புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கா, வர இருக்கிற வாரம் அகைன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வீக்லி கேண்டில். இந்த வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா இது எலெக்ஷன் டைமில் வந்த கேண்டில். எவ்வளோ பெரிய விக்கை பாருங்கள். நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு இந்த சேனல் பேட்டர்ன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டேயில் பார்க்கும்போது இந்த சேனல் பேட்டர்ன் நல்லாவே தெரியும். இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக வீக்லி கேண்டில் இதுக்கு மேலே தான் கொண்டு முடித்தாங்க. நான் போன வாரமே சொல்லியிருந்தது என்னென்னா, இதற்கு மேலே ஒரு கேண்டில் புல்லிஷ் கேண்டிலாக முடிஞ்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். இந்த கேண்டில் இது புல்லிஷ் கேண்டில், நல்ல ஒரு ரிவர்சல் கேண்டில். இந்த கேண்டிலுக்கு மேலே இந்த கேண்டில் புல்லிஷாக தான் க்ரீன் கலரில் தான் முடிஞ்சிருக்கு. அகைன் மார்க்கெட் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஒரு சின்ன ரீடெஸ்ட் பெண்டிங் இருக்குது. இந்த ரீடெஸ்ட் வந்துடுச்சு அப்படின்னா அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், 50,000க்கு மேலே இது வரைக்கும் க்ளோஸ் வைக்கல. இப்போ சென்ற வாரம் வீக்லி கேண்டில் க்ளோசிங் வச்சது கூட என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, க்ளோசிங் என்ன பண்ணியிருக்காங்க, 49,800 தான் க்ளோசிங் ஆனிச்சு. சரிங்களா, அதிகபட்சம் 50,000க்கு மேலே ஹை போணுச்சு வளைஞ்சு க்ளோசிங் இதுக்குள்ளார தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வாரம் தான் 50,002 அப்படிங்கிற லெவலில் 50,000ங்கிற லெவலில் மார்க்கெட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. அகைன் இங்கேருந்து மேலே வந்துச்சு அப்படின்னா மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சேனலை பிரேக் அவுட் ஆகி ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் காமிக்குது. எதுவாக இருந்தாலும் வீக்லியில் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அதே போல் தான் ஃபின் நிஃப்டியும் சேனலில் சைட்வேஸில் ட்ரேட் ஆகிருக்கு. அகைன் இந்த சேனலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத ஃபின் நிஃப்டியும் பார்க்கணும். மிட் கேப் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. இது பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்த சேனல். இந்த சேனலில் போயிட்டு இருக்கும்போது நெஃப்டி நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ திருப்பி என்ன பண்ணியிருந்தது அப்படின்னா, இடையில இந்த இடத்துல செபியை பார்த்திங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் வேலிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டயத்தில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. அந்த செல்லிங் ப்ரெஷர் எது வரைக்கும் முடிஞ்சுன்னா 10,000 வரைக்கும் போய் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு. இந்த சேனலுக்கு கீழேயே தான் மார்க்கெட் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த சேனலுக்கு கீழேயே தான் கன்சல்டேஷனில் மேலே வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போது அகைன் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த ப்ரைமரி ட்ரெண்டுக்குள்ளார என்ட்ரி ஆகிருக்கு. கேண்டில் ப்ரைமரி ட்ரெண்டுக்குள்ளார என்ட்ரி ஆகிருக்கு மிட் கேப்பு. அகைன் ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. எதுவாக இருந்தாலும் வர இருக்கிற வாரங்கள் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்லியில் பார்த்துட்டோம். இப்போ டேயில் இன்ட்ராடேக்கு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ மார்க்கெட் 1 ஹவர் கேண்டிலில் பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு டபுள் பாட்டம் மாதிரி எடுத்துகிட்டு தான் மேலே போயிட்டுருக்கு. டேயில் படி பார்த்தோன்னா கொஞ்சம் அகைன் ஒன்ஸு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. இப்படியே மேலே வந்த கேண்டில் இப்படி அகைன் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. ஓகே, இப்படி போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இருந்தாலும் வர இருக்கிற வாரங்கள் மேலே அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ஃபிப்னாசி லெவல் படி தான் நான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 23,400 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா 23,900 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஃபிப்னாசி லெவல் படி பார்த்தோன்னா மார்க்கெட் 23,900 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. அதை பிரேக் பண்ணால் 24,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது சடனாக ஒரே நாளில் கூட 400-500 பாயிண்ட்டுகள் மொமெண்டம் கிடைக்கும். அது எப்போ கிடைக்கிது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கூட மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 24,000 வரைக்கும் கூட நிஃப்டி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் பார்த்திங்கன்னா 23,400ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,230 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 22,900 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 22,642 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஓகே, திங்கக்கிழமை பக்ரீத் ஹாலிடே அப்படிங்கிறதுனால மார்க்கெட் செவ்வாய்க்கிழமையிலேருந்து தான் இருக்கும். இன்னும் இந்த மந்த் பார்த்திங்கன்னா 9 ஒர்க்கிங் டேஸ் இருக்குது.
அதுக்குள்ளார மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த லெவல் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸும் இது சப்போர்ட்டும் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக பேங்க் நிஃப்டி அந்த ரேஞ்சுக்குள்ளார தான் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 50,228 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ், இந்த சேனல் பேட்டர்னுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா அடுத்தது 51,129 வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதற்கு மேலே போணுச்சுன்னா 52,495 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. ஓகே, தென் இந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கும்போது 49,614 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 49,185 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 48,579 அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த சேனல் பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படியே கன்சல்டேஷன் ஆகிட்டு வந்து இந்த சேனலை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளார வருதா, இல்லை இந்த ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆகிட்டு நிஃப்டி போல் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகுமா அப்படிங்கிறத பார்க்கணும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, ஃபின் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் 22,370 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சில் தான் நின்றுக்கிட்டு இருக்குது. சரிங்களா, 22,411 அப்படிங்கிற லெவலில் முடிஞ்சிருக்கு. இந்த சின்ன ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி ஃப்ரைடே வந்த ஹையில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கிறேன். 22,445 450 இந்த லெவலுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா 22,668, அதற்கு மேலே போணுச்சுன்னா 23,265 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து 22,095 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 21,820 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,564 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, அடுத்தது மிட் கேப்பு. மிட் கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்னாசி லெவல், இந்த பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபிப்னாசி லெவல். அடுத்த ஃபிப்னாசி லெவல் எங்கே இருக்குன்னா 12,000 அப்படிங்கிற 12,121 அப்படிங்கிற லெவல் தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 12,311, அதற்கு மேலே போணுச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது. 12,574 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதுதான் வந்து மிட் கேப்புக்கான ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து 11,919 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 11,800 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 11,600 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 11,484 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதுதான் மிட் கேப்புக்கான லெவல்ஸு. இது எல்லாத்தையுமே பார்த்துக்குவோம். மேக்ஸிமம் வர இருக்கிற வாரங்கள் ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்தாலும் ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. டெக்னிக்கலாக வந்து இதுதான் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வியூ தான். முழுக்க மார்க்கெட் வந்து 100% நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதற்கு மாறாக கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அனைத்துமே வந்து என்னுடைய சொந்த வியூ தான். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரேடிங்கில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களோட ஒத்து போகிறதுக்கு வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட்டு தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. வித் 1 ஹவரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் ஃபெசிலிட்டியும் நல்லா கொடுக்குறாங்க. 2x 3x 4x வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க. விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, மேலும் மார்க்கெட்டை வந்து இதே போல் நீங்களும் யாரோட உதவியும் இல்லாமல் டெக்னிக்கலாக நீங்கள் அனலைஸ் பண்ணணும், நீங்களே மார்க்கெட்டை கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடியவங்க டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். விருப்பம் இருக்கக்கூடியவங்க கற்றுக்கிட்டு யாரோட உதவியும் இல்லாமல் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.